பிரம்மன் கந்தபுரான் சிவபெருமான் 3 பேரையும் பார்த்த போது இந்த குழந்தையை கையில் எடுத்து சாபத்தை கொடுத்தார். பாலக கிராதகா, நீ என்னுடைய தவத்தை கெடுத்ததுனால நாளை ஒரு காலம் என்னை போல் 12 வருஷம் நீனும் தவம் இருப்பாய். தவம் இருந்துட்டால் போதாது. நாளை ஒரு காலம் யார் அனுப்பினாரோ அவனுக்கு ஒரு எதிரியாக போவாய். 2வது சாபம். 3வது சாபம், என் தவத்தை கலைத்ததுனாலே ஒரு கிழட்டு மோகினி, வயது சென்ற மோகினி ஒருத்தி வருவா. மோகினி வருவாள். மோகினி வந்து என்ன செய்வா? மோகினி கையாலே நீ மாண்டு ஓடிவாயடா போ என்று சொல்லி பாதாளத்திலே போட்டார். பாதாளத்திலே சிவகாவரன் ருத்தகனுடைய மடியிலே வந்து விழுந்தது. மடியில விழுந்ததுதான். உடனே அவன் எடுத்து பார்த்தா பூமியிலே விட்டமானா எப்படி நினைக்கிறா? இறைவன் பகவானித்த பிச்சை இந்த பிள்ளைய பூமியில விட்டு விடாது அப்படின்னு சொல்லி எப்படி வருகிறா தெரியுமா? கரையில விட்டமானா தந்தை காலோ இந்த பாலகனுக்கு நாம குலம் என்ன குலம்? அரக்க குலமாக இருப்பதனால பிள்ளைக்கு அரக்கன் என்று ஒரு பெயரும், அதாவது உங்க குடும்ப பேர வேண்டாம், யார் குடும்பத்து பேர வேண்டாம். வேண்டாமா? ஆமா, நல்லதா போச்சு. குலத்து பேரை விட வேண்டும். தவசரிலே பிறந்ததினால் தவசனாள் என்றும், வல்ல தவத்தில் பிறந்ததினால் இந்த பாலகனுக்கு என்ன பேர் கொடுத்தா தெரியுமா? வல்ல ரக ராஜுதன் தான் பேர் கொடுத்து வளர்ந்து வாரா. படியா
தலையில போடு. நீங்க காக்கெட்டு போடல. அதனால பிள்ளைக்கு கால் கட்டு என்றால் ஒரு கல்யாணம். கல்யாணமா? 21 வயசுலே கல்யாணம் முடிக்கணும் என்று நினைத்தார்கள். எனக்கு கல்யாணம் கல்யாணம் அது உண்மைதானே? சரி இல்லையா? இது கடந்த காடுதான். அதுக்கு இருக்கு முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் நீ கல்யாணத்தை போட முடிஞ்சவனே உனக்கு. அதனால உண்மைதானே? அதனால பார்த்தார்கள் வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் ராட்சதரோட ராட்சதனாக. சரி அப்பந்தான் தாயின் தகப்பன்னு சொல்றாரு. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் முடியலடா. முடியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் என்ன செய்றாங்க? உனக்கு நாங்கள் பட்டம் சுட்டி பார்க்க வேண்டும். அவனிடையே 56 தேசமெங்க நீ ஆள வேண்டும் என்று மந்திரி சபையை பரியோசனைத்து வர சொன்னார்கள். பரியோசனை அடித்து நம்ம நாட்டு மன்னனுடைய மகனாகப்பட்ட வல்லரக்கனுக்கு பட்டம் சுட்ட போகிறார்கள். அதனால் 56 தேசத்து அரசர்களும் உடனடியாக வரணும்னு சொன்னார். அதனால் 56 தேசத்து அரசர்களும் வந்தார்கள். அதுல ஏலம், பாண்டி, முறப்பநாடு, கொங்கு, மலையாளம், பாண்டியம், கேரளா, ஏழ்வனம் என்று உத்தார தேசம், உந்த தேசம், தமிழ்நாடு. ஆமா எல்லா நாட்டு மன்னர்கள் இருக்காங்க. அதனால அப்படி இருந்து வரும்போது இத்தனை நாடாக நாடு இருந்தது. அவ்வளவு நாட்டிலையும் வந்த மன்னர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொன்னாங்க? ஐயா உங்க பையனோ வயது கம்மி, சின்ன பையனா இருக்கானே, ஒரு சின்ன பையனுக்கு போய் நாட்டு பொறுப்பை கொடுத்தா எப்படி அவனுக்கு தெரியும்? எப்படி விவரம் தெரியுங்க? ஒரு மனிதனுக்கு நாட்டு பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பாக வீட்டு பொறுப்பை கொடுக்க வேண்டும். பொண்டாட்டிக்கு பருப்பு, சேலை, துணிமணி, பூவு, பொட்டு இதெல்லாம் மனைவிக்கு வாங்கி கொடுத்து வரதலை பார்க்க சொல்லுகிறார். வீட்டு பொறுப்பை கொடுக்கணும். ஆமா, வீட்டு பொறுப்பை கொடுக்கணும். என்ன செய்யணும்? மாமியார் கையில இருக்கும்போது தாலி கொடுத்து, ஆமா, அத மருமகிட்ட கொடுக்கணும். மருமவ வாங்கி மகன்கிட்ட கொடுக்கணும். மகன்கிட்ட கொடுக்கணும். அப்பதான் வாங்கி கோட்டை கடைக்கு போக முடியும். அப்படிதான் இருக்கு இப்போ. அதே குத்து குத்தா போட்டுருக்கா. 35 ரூபா சாலையில இருக்கிறோம். அதனால இத்தனையும் வைத்த போது பார்த்தான் இந்த வல்லரக்கராட்சதன் கல்யாணம் முடித்து அவளுக்கு கண்காட்சி பார்க்கணும்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சாச்சு. முடிச்சு வீட்டு வரதுல பார்த்து, ஊர் வரதுல பார்த்து, ஒரு கிராம வர செலவு. ஒரு மனிதன் ஊர் பரப்புக்கு வந்த பிறகு ஒரு வார்டு கவுன்சிலர், அதுக்கு ஒரு செயலாளர், அதுக்கு ஒரு பெரிய இடத்துக்கு எங்க போனோம், ஒரு தலைவர் பக்ஷன் வரணும். அதுக்கு அப்புறம் தான் வட்ட செயலாளர் வர முடியும். அதுக்கு பிறகு எம்எல்ஏக்கு போக முடியும், எம்எல்ஏ எம்பி ஆக முடியும், எம்எல்ஏ எம்பி ஒரு முதலமைச்சர் ஆக முடியும். இவ்வளவு இருக்கு, நீ உன் மகனை எடுக்கவில்லை முதலமைச்சர் ஆக்க பாக்கி அப்பன்னு சொல்லி சொல்றா வல்லரக்கன். வல்லரக்க உடனே பார்த்தா கல்யாணத்தை முடிச்சாச்சு. கண்காட்சி முடிஞ்ச போது 56 தேசம் 56 தேசம் அவனி எங்க கட்டிட்டாரோ அவனுக்கு தாம் பட்டஞ்சூர் கிரீடம் அது சூட்டினாரோ சூட்டி அது வைக்க போது சூட்டி அவள் யாது செய்வான் அருமம் அவன் வல்லரக்கு 56
போட்டு சம்பாங்க பெரியவங்க. சரி. இப்ப அப்படி சமைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு யாரும் இல்ல. யாருக்கு குடம் எடுத்து எப்போது தண்ணி எடுக்க தெரியும்? இப்பதான் சுத்த போட்டா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா வந்து விழுந்துருவையா தொட்டியில. ஆமா. இடைக்கு போயிட்டு வரவங்க கிட்டே சரி எத்தா கொஞ்சம் தண்ணி வைக்கன்னு சொன்னா. ஆமா. அப்படி இருக்கும் போது என்னாச்சு? அப்ப சொல்லுகிறார்கள். என்னையா சொல்றா? அப்ப என்ன விதமாக சொல்லுகிறார்கள்? எப்படி எப்படி என்ன சொல்லுகிறார்கள்? அந்த அரக்கமரனாகப்பட்டவன் அரக்கமுடைய ராஜவண்ணனை என்ன அவரோ வரி வெட்டியை போட சொன்னான். சரி. ஆட்டு வரி மாட்டு வரி அடுக்கடுக்காக வரிய போட சொன்னாங்க. கப்ப பணம் கெட்டாதவர்களை என்ன என்னையா சும்மா விட மாட்டேன். என்ன செய்யறா? அப்படி இருக்கும் போது ஆமா ஆமையா அங்க கப்ப பணம் கிட்ட சொல்லி மந்திரிய சொன்னான். ஆமா. என்ன சொல்றா? மந்திரிய பார்த்து சொல்லுகிறார். என்னையா சொல்றா? ஏ மந்திரி, என்ன என்ன பண்ணா? வரி வட்டிகள் எல்லாம் போட்டு வரணும் ஆமா அப்படின்னு சொன்னான். சரி. வரி வட்டிகளை போட்டுட்டு கேட்க போனான். ஆமா. ஏவன் என்னைக்கு வரி வட்டியை போட்டாலும் என்னாச்சு? அன்னையில இருந்தும் பார மழை பொழியல. ஏ பாவி என்னைக்கு கட்டக்காரங்க வந்தானோ ஆமா அன்னையில இருந்து ஒரு பனி துளி கூட உள்ள பாத்துக்கோ. உழல பாத்துக்க. ஆமா. ஏமன்னா ஏ ஏ அவனுடைய கிறக பலாது. அதான என்ன செய்ய முடியாது? ஒண்ணும் செய்ய முடியாது. முடியாது. ஆமா. அதனால பார்த்து சொல்லுகிறார். சரி. அப்பந்தான் 56 தேசம் எங்கும் பரியோசடித்தான். ஆமா. வரி தராதவர்கள் வரி கட்ட வேண்டும். வரி கட்ட வேண்டும். ஆமா. கிஸ்தி பணம் கொடுக்காதவர்கள் கிஸ்தி பணம் கொடுக்க வேண்டும். ஆமா. இருதா பணம் கொடுக்காதவர்கள் இருதா பணம் கட்ட வேண்டும் என்று கேட்டான் மந்திரி. சரி. அதிலே மன்னன்மார்கள் ஓடி வந்து சொல்லுகிறார். ஏ மந்திரி, என்ன என்ன நீ கேட்டதெல்லாம் நாங்க கொடுப்போம்பா. ஆனால் ஒன்று என்ன என்ன ஆனா ஒன்று உங்க மன்னனுடைய ஆட்சியில என்ன விளையில தெரியுமா? என்னையா விளைகிறது? நாளே நல்ல ஒரு நபஞ்சோ மறக்கா ஒரு நபஞ்சோ ஏதாரி விரிவிச்ச பஞ்சோ மன்னனோட ஆட்சியில கம்பங்கஞ்சி கிடைக்கலைய, கழுகு சோறு கிடைக்கலைய, சோழ சோறு கிடைக்கலைய, மன்னனோட ஆட்சியில தங்கம் கிடைத்தாலோ தமிழரும் கிடைக்கலைய, அரக்கனோட ஆட்சியில ஒண்ணுமே பஞ்சமாக்கி மழை தண்ணி வையாம மழை தண்ணி ஐயா காடெல்லாம் கருவையாச்சு. மன்னனுடைய ஆட்சியில எங்க பார்த்தாலும் கருவலாம் முளைச்சிருக்கு. காடுகிற வழியட்டும் தர்றம் போயிட்டு வரும். ஆமா ஆமா. அப்படின்னு சொல்லி சொன்னா மந்திரி போனானா? என்னாச்சு? மந்திரி நீங்க தராவிட்டா இல்லையா மன்னர் இடத்திலே பதில் சொல்ல முடியாது. ஆமா ஆமா. அதனால கப்ப பணத்தை கெட்டுங்கள் என்று சொல்ல உடனே மன்னர்மார்களுக்கு கோபம் வந்தது. ஐயோ ஐயா மந்திரிங்க, கப்ப பணம் தர மாட்டோம். நாங்க கப்ப பணம் தரவே நாங்கள் தரவே மாட்டோம், தரவே மாட்டோம். கையை கட்டி உங்கள் முன்னால் நிற்கவே மாட்டோம், கையை கட்டி உங்கள் முன்னால் தரவே மாட்டோம். உங்ககிட்ட கைய கட்டி நிக்க மாட்டோம், கப்ப பணம் தரவ மாட்டோம். இதுக்கு மேல கேட்டீரி சும்மா விட மாட்டோம்.
பார்த்துட்டேன். அதனால சரி. இப்படி எல்லாம் சொல்லுகிறார். ஆமா. சொன்ன போது இல்லையா என்ன எப்படி வர்றான் தெரியுமா? சாமி. பட்டனல்ல அவனோ நடையா மந்திரி ஓடி வாரானே வரி வெட்டி கேட்டேன். சண்டை செய்ய ரெடின்னு கேட்டான். சண்டைக்கு வரியான்னு கேட்டான். கேட்டாங்களா? ஆமா. மந்திரி நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? வரி வேண்டும் சிஷ்ய போல வல்லவர் உட்கார்ந்தவர் எல்லாரும். ஆமா. என்ன வரி வெட்டி கேட்டாங்கன்னா சண்டைக்கு ஆரம்பித்தாங்க. அடிக்க வருவேன்னு சொல்லி நாளைக்கு பெரிய ஆளுக்கு வந்து நின்று என் பேர சொன்னியா? என் மண்ண உங்க பேர சொல்லுறது ஒரு ஓடையில் முக்கிய தூக்கி விட்டான். இன்னொருத்தர் பக்கத்துல இல்லைன்னா ஒரு தாத்தா கம்பு வச்சுக்கிட்டு ஆமா ஆமா அரக்க மன்னன் தான் கேட்க சொன்னாருன்னு சொன்ன உடனே தாத்தாவுக்கு கெட்டு போது பாத்துக்க. அப்படியா? காரி மூஞ்சில துப்பம் வந்தாரு பாரு. அந்த பல்லு ரெண்டு வந்து மூக்கல் விழுந்து மூக்கல் கோடை விழுந்து அதனால உடனே பார்த்து சொல்லுகிறார். அப்ப என்ன விதமாக சொல்வாரான? அப்ப சொல்லும் போது ஏ மன்னா, இனிமே இவங்க 56 தேசத்தை ஜெயிக்கணுமானா? நம்ம 56 தேசத்தை அரசனை ஜெயிக்கணுமானா? உடனே என்ன செய்யலாம் மந்திரின்னு மந்திரிட்ட ஐடியா கேட்டார். நல்ல மனைவி வைத்தது யாருக்கு? நல்ல மனைவி கட்டியா இருப்பாரு பாத்துக்க. இத்தனை தாய் எடுத்துப்பாரு. அரிசியல் மாமணி. யாரு? அரிசியல் மாமணிங்க. அப்பா மாலையை கட்டு. இல்ல அப்ப நல்ல மனைவி யாருக்குறேன்? கன்னியாகுமரி போயிருக்கியா? அவன் பெருக்கா அங்க இருக்காரு. அங்க இருக்கா இருக்கு மாமணி. அவர் தானே படிக்காம ஓடி. அப்ப அவரு யாரு? திருவள்ளுவர்ல. ஓஹோ திருவள்ளுவர். பேச சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அவர் தாடி வச்சது இவன் தாடி வச்சது யாரும் கண்டுபிடிக்கல. அதனால் மனைவி வைத்தது அவருக்கு. திருவள்ளுவருக்கு. நல்ல மந்திரி வைத்தது யாருக்கு? நல்ல மந்திரி வைத்தது வல்லாரைகளுக்கு. நல்ல மந்திரி வாய்த்தது யாருக்குயா? 10 தலை ராவணனுக்கு. ஓ சரி. நல்ல தம்பி வாய்த்தது யாருக்கு? நல்ல தம்பி வைத்தது ராமருக்கு. அது ராமனுக்கு வாய்த்தது தம்பி. ஆமா உண்மைதான். ஆனா இல்லையா இவருக்கு வைத்திருக்கிறான் பாரு மந்திரி. வல்லாரைகளுக்கு அண்ணன் எப்போ காலியாகும் திண்ணை எப்போ காலியாகும் நினைக்கக்கூடிய ஆளு இந்த மந்திரி. ஆமா அது உன் கனவுலயும் நடக்காது நினைவுலயும் நடக்காது. சொல்லிட்டியோ? ஆமா அதான் உண்மை. அதனால் பார்த்தார்கள். பார்த்து இந்த விதமாக சொல்லுகின்ற போது பார்த்து சொல்லக்கூடிய நேரத்தில் வல்லரசனுக்கு மந்திரி சொல்லுகிறார். சாமி நம்ம கிட்ட வெல்லும்பட கொல்லும்பட வெட்டும்பட வீரப்பட ஆனப்பட குதிரைப்பட சிங்கப்பட
அதெல்லாம் போட்டு தண்ணி அடிச்சாச்சு. ஒன்ன மாதிரி உள்ள ஆளுது. அப்ப நம்ம என்னதான் இருக்கு? நம்ம கிட்ட ஒரே ஒரு படை. என்ன படை? என்ன படை? நல்ல 4 நேரமும் மூக்கு பிடிக்கக்கூடிய படை, சாப்பாடு படை இருக்கு. அதனால அந்த படையை வச்சு ஒண்ணு செய்ய முடியாது. கடவுளை நினைக்கணும், கடியதவ இருக்கணும். ஈஸ்வரன் நினையாம இருந்ததுனால ஈஸ்வரன் நினைக்கணும். இப்படி போகக்கூடாது. நீங்க தவம் இருக்க போடுவாரா? தலையில இருக்க உச்சி கொண்டே விட்டணும். பல்ல நல்லா விளக்கணும். உங்க மூஞ்ச நல்லா கழுவணும். மூஞ்ச பாக்குறதுக்கு அந்த அது சட்டி அந்த கருவாட்டு சட்டி மாதிரி இருக்கு. பவுடர் போடல. ஆமா பவுடர் போட படிச்சுட்டு இருக்கோம். அதனால பார்த்தா இத்தனையும் செய்து பகவான நினைக்கணும் சொன்னா பஞ்சாபர நெத்தியிலே அணிவிக்கணும். பஞ்சாட்சர அணிஞ்சவன்னு சொன்னா உங்க களத்திலே ஒரு உத்தராஜ மாலை, காவி வஸ்திரம், அடுத்தால கையிலே தவக்கோலு. இத்தனையும் வைத்து நீங்க 12 வருஷ காலம் தவம் இருக்க வேண்டும். ஆதி சங்கரனை நினைக்க வேண்டும். சங்கரனை நினைத்தீர்களான வெள்ளு மரம் கொல்லு மரம் வெள்ளு மரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்ன அரக்கம் கிட்ட ஐடியா கொடுத்தா மந்திரி. இவன் உடனே பொட்டணமா கட்டுதான் தட்டுமுட்டு சாமாங்களை பொட்டணமா கட்டி 1000 மணம் கம்பத்தை எடுத்தா எங்க வர்றான்? தோல்ல வச்சான். போகும்போது அவன் மனைவி ஓடி வந்து ஏங்க அத்தானோ பகவானே, அத்தானியே எங்கத்தான் போறீங்கன்னு கேட்டா எங்கன்னு கேட்ட உடனே இவனுக்கு பசக்க நட்டு பாவி எங்கன்னு கேட்கால அவ ஆகாத சகனமா கேட்க ஆகாத சகனம் நினைக்கல. பாவி மாவன் அதை தூக்கி தோல்ல வச்சுட்டு வாசல் இறங்கும் போது அந்த சத்தம் போட்டிடுமா, அந்த சத்தம் போட்டிடுமா, சத்தம் போட்டிடும். இந்த சத்தம் காதில் கேட்டு அடுத்த வாசல் இறங்குவாரா? அடுத்த வாசல் இறங்கும் போது பொன்னை போல கரும்பூன குரு காட்சி சகனம் என்று எண்ணலையே பாவி மகன் எண்ணிக்கொண்டு அடுத்த வாசல் இறங்குதானே மொட்டை நல்ல பாப்பாத்தி பொல்லாத நெருப்படுத்து புள்ளி கட்டைய கையில் எடுத்து அவளும் குருக்காரா சகனம் என்று எண்ணலைய எண்ணிக்கொண்டு வார போது அல்லாத வல்லரக்க செக்கிலாட்டும் செட்டியாரோ எப்பனே நல்லெண்ணையோ உன்னாக்கு எண்ணெய் என்று செக்கிலாட்டும் செட்டியாரோ அவரும் குருக்காரார் சகனம் என்று எண்ணலையே
அதனால் வருகிறார். வரை என்னால் நாகமும் ஒரு சகனம் என்று பாராமல் அத்துவான காரகத்திலே சிங்கம் புலி கரடை குருடெல்லாம் அந்த நல்ல காட்டுக்குள் வந்து ஒரு ஆளை குழிய வெட்டி ஆளை குழிக்கு 21 வடிகளை போட்டான். அப்பா அதுக்கு மேல என்ன போட்டான்? அந்த படிக்கு வைக்க ஒரு ஆம பலகை போட்டாமன்னு பலகை மேல என்ன வைக்க பலகையை போட்டு பலகைக்கு மேலே 1000 முழம் கம்பத்தை தூக்கி நாட்டினான். அப்படி 1000 முழம் கம்பத்தை நட்டும் போது அந்த 1000 முழம் கம்பம் மேல இத்தனையும் அலங்காரம் செய்து வைத்தான். எல்லா அலங்காரம் செய்து அந்த இடத்திலே தவம் இருக்க போகக்கூடிய இடத்தை செய்கிறான் தெரியுமா? சார்ந்து கொண்டு அவன் தலைமேலே சந்தனத்தால் கோலம்
ஆமையா சிவசிவா என்று சொல்லி சிவனே நினைத்தான். சிவகைலாசத்தை நினைத்து வாவி நினைச்சிட்டாரே 12 வருஷம். அண்ணன் உன்னத ஆகாரம் முசிக்கல. ஐயோ பாவம் 12 வருஷ காலம் பகவானதான் நினைத்தோ பாரதம் செய்து வருகிறான். எப்படி இருக்கிறான்? 12 வருட காலம் பகவானை தான் நினைத்தான். இவரேழு உலகம் எல்லாம் ஈஸ்வரனை தான் நினைத்தான். ஆண்டவனை தான் நினைத்து தலைகீழ தாம் இருந்தான். நல்ல வருடமாச்சு அழகார காணலைய 7 நல்ல வருட காலை எம்பெருமாள் வரவும் இல்ல. 8 நல்ல வருட காலம் கடவுளவர் வருவதப்போ ரயில்களை போவதப்போ சீததவம் முடிப்பதப்போ சீக்கிரமா வருவதப்போ பகவானவர் வருவதப்பும் பாரதவத்தை பார்ப்பதப்போ ஈஸ்வரனார் வருவதப்பும் கெட்ட வரம் தருவதப்போ வரவும் இல்லை வரவும் இல்லை. ஆண்டவ பகவானே 12 வருஷமாச்சு அண்ணன் தண்ணி அருந்தாம இருக்கானே. யாரு வர போறா? அப்ப கேட்ட ஜாமி பண்ண வர போறாரு. அதனால ஆண்டவன் சிவபெருமாள் ஆதி கைலாசத்துல இவன் செய்த தவத்தினால ஆடுது. ஆடிய கைலாசத்தை ஆண்டவன் பார்வதி கேட்கிறா, ஐயோ பகவானே ஒரு நாள் ஆடாத கைலாசம் எதுக்கு ஆடுது? அம்மா என்னையே நினைத்து 12 வருஷம் ஒருவர் தவம் இருக்கிறார். தவம் இருப்பதனால அவன் அந்த அரக்கனாகப்பட்டவன் வல்ல தவம் இருக்கிறான், வல்ல இருக்கிறான். அதனால அவன் தவத்தை என்ன செய்ய வேண்டும்? கிடைக்கணுமா? அவன் தவசு அப்பேற்பட்ட தவசுநாதனை அழைத்து வர வேண்டும். ஆமா ஆமா அவர் எப்படியாவது அழைத்து வர வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் ராத்திரி. இன்னைக்கு என்ன ராத்திரி? சும்மா இன்னைக்கு நவராத்திரி. நவராத்திரி எல்லோருமே கொலு வைக்கக்கூடிய நாள். அதனால நாம என்ன செய்ய முடியாது, நாம இப்படி எல்லாரும் அரவணைக்கும் போக வேண்டும். அதனால நீ ஒன்னே ஒண்ணு செய்ய வேண்டும். ஏ அப்பா, நம்ம 2 பேரும் போக முடியாதனால இவனை அழைத்து வர வேணுமானா நல்ல ஆள் ஒரே ஆளுதான். அது யாரு? அவர்தான் காவலுக்கு மூத்த நந்தி. இவன் தான் வராரு. கொஞ்சம் நேரம் இருக்கு. காலையில போட்டுவாங்க. அதனால அவர் இருந்து வரும்போது பார்த்து சொல்லுகிறார், ஐயோ நந்தீஸ்வரரே, அங்கெங்கும் தேடியும் அதை காண்பதற்கு அழைத்து வரும் ஐயா. அப்ப சொல்லுகிறார், இந்த
நந்தீஸ்வரர் என்ன சொன்னாரு சுவாமி அவ்வளவு பூலகவாசி ஆமா வாசந்தானே நானோ கைலாசவாசி ஆமாய்யா ஆமா எவ்வளவு மணி 12 தாண்டிட்டு இல்லையா ஆமா ஆமா அதனால நேரம் போயிட்டு இருக்கு மை காட் அதனால பார்த்தா என்ன இல்ல உடனே பகவான் 2 பரலை கொடுத்தாரு சாமி பரல் என்றால் 2 குளிகை அதானே கேக்க அம்மா நீ பூலகவாசி நீ கைலாசவாசி ஆமா ஆமா பூலோகம் இருப்பவனை என்ன என்ன மேலோ அழைத்து வருவதற்கு சிவனையா அழைத்து வர முடியாதுன்னு நந்தீஸ்வரர் சொன்னார் ஆமா ஆமா அப்பதான் 2 குளியத்தை கொடுக்க ஆமா ரெண்டு முக்க பத்திரமா வச்சுக்கோ ஆமா அதான் கேக்க ரெண்டையும் கொண்டு அரக்கண்ண கொடுத்து சரி 2 கண்ணத்துல ஒதுக்க சொல்லு ஒரு கண்ணுமா இந்த கணத்துல 1 இந்த கணத்துல 1 சமைக்க கூடாதோ அப்பாடி 2 ஒதுக்கணும் ஒரு கண்ணாவா ஒதுக்கணும்னா வலது பக்கம் 1 இடது பக்கம் 1 என்னது ரெக்க வரும் ஐயா வந்த உடனே அம்மாட பழப்பா அதான் பரவாயில்ல ஆமா ஏமா ஒதுக்கறனா 2 ரெக்க மாத்தி மாத்திக்கோ ஆமா ஒதுக்கிட்டானே கிட்டிர மாத்திரம் இருக்க அப்படியா அப்படி குப்பல தான் உள்ள மாத்திக்கோ வேண்டாம் வேண்டாம் அதனால கொண்டு கொடுத்தார் ஆமா கொடுத்து அரக்கனை அழைத்து வருகிறார் அவன் அரக்கனை அழைத்து வரும்போது சொல்றான் ஐயோ நந்தி எனக்கு நேரம் ஆகுதுன்னு நம்ம விட்டுருப்போம் அதனால பின்னால போறோம் அப்படின்னு சொல்லி 12 வருஷம் பட்டினி பசியமா கிடந்தாலே சும்மா இருக்கக்கூடாது இந்த அரக்கன் முன்னால விட்டுக்கிட்டு என்ன அப்படின்னு முன்னால போட்டுனா நந்தீஸ்வரரை எப்படி போறாங்க நந்தீஸ்வரர் முன்னால போக இவர் நக்கலாக என்ன பாட்டு படிக்கிறாரு என்ன பாட்டு படிக்கிறாரு முன்னாலே போனா பின்னாலே முன்னாலே போனா கைலாசம் போக போற கடவுளத்தான் கைலாசம் போக போற கடவுளத்தான் முன்னாலே போனா கடவுளத்தான் பார்க்க போறேன் அடிய வாங்க போறேன் ஈஸ்வரத்தை பார்க்க போறேன் பார்க்க போறேன் பார்க்க போறேன் வர வாங்க போறேன் வாங்க போறேன் நான் முன்னாலே முன்னாலே போனா கடவுளுடைய இடத்திலே வந்து கடவுளை சிவபெருமான் அப்படி பார்த்த போது சொல்லுகிறார் என்னையா இப்படி இவர்கிட்ட கூட்டத்தை கூட்டி விட்டுட்டே பரிச்சயம் மூலம் தாடி இழிவா நிற்காங்களே இவர்கள்லாம் மாமுனிவர்கள் இவர் தேவாதி தேவர்கள் இவர் சித்தர்கள் இவர் மாமுனிவர்கள் இவங்கெல்லாம் இவங்க தேவர்கள் உனக்கு என்ன வேணும் பகவான் அதோ ஆதி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் புலித்தோல் ஆசனம் யானை போர்வை ஆனா பாம்பு களத்தில் நடக்குவாரு கையிலே வைத்திருக்கக்கூடிய சூலாயுதம் சித்துடுக்க வைத்துக் கொண்டிருக்காரா இல்லையா வைத்திருக்கிறார் இல்லையா அவர்தான் பகவான் அவர்தான் நம்மை உலகை காத்த உமா பரமேஸ்வரி பார்வதாரி வாயில போட்டுக்க அவச்சாரம் ஆமா அதனால் வருகிறார் கையை கட்டி எப்படி வருகிறார் தெரியுமா ஆண்டவரிடத்தில் ஏ அரக்கா வரத்தை சொல்லி கேப்பா அப்படின்னு சொல்லி வரத்தை சொல்லி கேட்டான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஏ அரக்கா 12 வருஷம் தவம் இருந்து இருக்கிற அதனால அந்த வரத்தை சொல்லி கேளு ஊன் உறக்கம் என்று பண்ணமது அருந்தாமல் இருந்த காரணத்தினால் என்னுடைய இடத்திலே கேளப்பா அப்பதான் அவன் சொல்றான் சுவாமி நான் கேட்கக்கூடிய வரமோ சிறிதாக தெரியும் ஆனால் நான் கேட்கக்கூடிய வரம்
எப்பேற்பட்ட வரத்தை கேட்டால் தெரியுமா? பாயிலே வல்லருக்கு என்ன கேட்காங்க? அதாவது என்ன அப்படி வரம்னு சொன்னா இல்லையா? வரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். அது உண்மைதான், அது உண்மைதான். மற்றொன்று பல விதம். ஆமா உண்மை. அது ஒரு மனுஷன் வாழ்றது வாயில இருக்கின்றாங்க. சரி, நம்ம கேட்க பொறுத்தா இருக்கு. சரிதான். வல்லருக்கு அப்படி பகவான் அப்படி என்ன கேட்கா பாயிப்ப? அப்படியே கேட்கன்னு நினைக்கிற ஆண்டவா பகவானே. என்னப்பா என்னப்பா? பார்வை மீது சத்தியமாக இந்த மாதிரி ஏத்தனை அடிக்காத. இல்ல அம்மை உமையோல் மீது தன்னானே ஏத்தனை அடிக்க கேட்ட வரத்தை தருகிறேன் என்று சொல்லுங்கள். என்ன அப்படி இல்லைன்னா மூத்தமவன் விநாயக சத்தியமா கையை அடிக்காதீங்க. எனக்கு ஒரே பொண்டாட்டி. அது உன் ஊர்ல இருக்கிறது தெரியும். ஆமா. எப்பா அங்க பாரு, நீ யாரு மேல செத்தை கேட்டாரு. சரி, ஆனா பாரு மேல செத்தை கேட்டாப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு பெட்டி. அவர் ஒரு பெண்ணு. உண்மைதான் உண்மைதான். அது மாத்திரமல்ல, இந்த உலக காக்கக்கூடிய உமா பரமேஸ்வரி அவங்க. அவ ஆதிலே முடிஞ்சு அது பல சேர்த்தி. ஆமா, அதனால் தருகிறேன். ஆமா உண்மைதான். அவ தன்னானே உனக்கு தருகிறேன் அப்பா, கண்டிப்பாக. என்ன வரைக்கும் தானே உனக்கு என்ன வர கேட்டாலும் தருகிறேன். ஆமா அவையா. அதான் அரக்கன் பார்த்தா என்னாச்சு? என்ன வரம் கேட்டான் தெரியுமா? என்னையா கேட்க? அவன் கேட்ட வரம் என்னைய கேட்க? எப்பேற்பட்ட வரத்தை கேட்கிறான் தெரியுமா? எள்ளில தெரிய வரும் ஈஸ்வரனே எனக்கு வேணும். கடையில தெரிய வரும் கை கண்ணரை எனக்கு வேணும். எனக்கு வேணும்.
ஐயோ தொள்ளாயிரத்தி 99 பொய் சொல்லி 1000 பொய்யாவது கிடைக்கல. கைலாசத்தை பார்த்து வர அரக்கனை பார்த்தார். அரக்கன் கிட்ட சொல்லா, ஏ வல்லரக்கா, என்ன கையை நீட்டிட்டு வரைய என்ன விஷயம் கேட்டா, தலையை பார்த்து சுத்திட்டு வந்து கடலை பார்த்து நீட்டினான். கடல் அக்னியா எரியுது. ஆளா விருச்சகத்துல எரியுது. நீட்டினாங்க ஐய, அப்படி அக்னி சோலையா எரியுது. கரும் பாறையில நீட்டினான். ஏன்னா அவன் கையில இருக்க வரம் அப்படி வரலாம். அந்த வரத்தை வாங்கி அப்பதான் அரக்க மாட்டா, இவன் கையில மாட்டோம்னு நம்மளையும் கொண்டாந்து கொண்டு வருவான். அதனால அரக்கனை திசையை திருப்பணும். ஏ அரக்கா, நீ தந்தது குறை கிடையாது. ஆமா, பகவான் அள்ளி தந்தாரா இல்ல கிள்ளி தந்தாராப்பா? சும்மா தந்தைன்னு சொன்னாரு. அப்படியா? நம்பி வந்துட்டேன். 12 வருஷம் இப்படி காவலை காத்து கிடந்துட்டு இப்படி தந்தைன்னு சொன்னாரு வந்துட்டேன்னு சொல்றீங்க. பகவான் கொடுத்த வரம் பொய்யான வரமா மெய்யான வரமா என்று தெரிவிக்கிறவானா? நீ உடனே இப்ப கைலாசம் போகணும். ஆமா, கைலாசத்துல நீ கைய பத்திர நீட்டிக்கிட்டு போ. அது கொடுத்த வரம் உண்மையான வரமா இருந்ததுன்னா ஒருத்த கூட கைலாசத்துல இருக்க மாட்டான். இவர் ஆனார், என் கட்சிக்காரர் சொல்ல உண்மை ஆனார். என் கையை நீட்டிட்டே போ. அம்மை பேரு அதான் அதனால பார்த்தா அவன் நீ இறக்கமுடி ராஜமன்னன் இப்படி கீழே பூலவத்தை பார்த்து நீட்டிய கையை மேலவத்தை பார்த்து நீட்டினான். அவன் நீட்டிய கை மடக்காமல் வரும்போது பார்த்தாரையா ஆண்டவன் ஜோரவால் போனவன் போக முடிஞ்சு போவான்னு வந்துட்டானே. பழவதி வாரன் என்ன செய்யலாம்? அப்பொழுது சொல்லி ஆண்டவன் அவனுக்கு பயப்படல. அவர் கொடுத்தாரே எரிக்கு வரும். அந்த வரத்துக்கு ஆண்டவன் ஜோரவால் பகிர்ந்து அந்த வாரம் அல்லதாக நேரம் இல்லை. இந்த வாரம் அல்லதாக நேரம் இல்லை. வாகனத்தில்
நீக்கி திருமகனார் மீறந்து படி கஞ்சங்கம்சனத்தா படி கஞ்சங்கம்சனத்தா தலையறுக்க பிறந்தவரா மறுபடியும் பெண்ணும் எடுத்து ஆண்டவர் முன்னால் நின்றார். இந்த போது எப்படி இருந்தார் தெரியுமா? எல்லாத்துக்கும் பெரியவனாக இருக்கக்கூடிய